நிலச்சரிவும் நில அதிர்வும் மழையும் மட்டுமே இதற்கான காரணம் இல்ல, பல்வேறு காரணிகளும் இருக்கு. அந்த ஏரியாவில் சுத்தி நிறைய என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்கு. இதே நம்ம ஆராயணும். இதுவரை நிலச்சரிவே கண்டிராத அண்ணாமலையார் மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் வல்லுநர்கள் இனி முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதே இது போன்ற பேரிடர்களில் இருந்து தப்பிக்க ஒரே வழி என்கின்றனர். எத்தனை ஆயிரம் ஆண்டு கால மழையா இருந்தாலுமே திருவண்ணாமலையெல்லாம் நம்ம லேண்ட்ஸ்லைடு வராது. ரொம்ப கடினமான பாறைகளால நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் அங்கேயே வருது. சோ அதனால நம்ம எல்லா இடங்கள்லயுமே இனி வரக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் எப்படி இருக்கணும்னா, அது சென்னையில மட்டுமே வெள்ளம் வரும், சேலத்துல வராது அப்படின்னு நினைக்க கூடாது. சேலத்திலயும் வெள்ளம் வந்தா என்ன பண்றது, சென்னையில வந்தா என்ன பண்றது, அது மாதிரி மலைச்சரிவு ஊட்டியில மட்டுமே வரும் சார் நிலச்சரிவு, திருவண்ணாமலையில வராது அப்படின்னு நினைக்க கூடாது சார். எங்கெல்லாம் மழை இருக்கிறதோ அதை சுத்தி நிலச்சரிவு ஏற்பட்டால் நம்ம எப்படி எவாக்குவேட் பண்ணணும், எப்படி எமர்ஜென்சி